நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சம் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட கணித விதியில தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த ரகசிய குறியீட்டை புரிஞ்சுகிட்ட ஒரு மகத்தான மேதை நிக்கோலா டெஸ்லா. அவர் சொன்ன அந்த மாய எண்கள் 3, 6, 9. வாங்க அந்த ரகசியத்தின் கதவுகளை நாமளும் திறந்து பார்க்கலாம். பாருங்க, இந்த விதியோட அடிப்படை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையோட மாஸ்டர் நீங்க தான். உங்க விதிய நீங்களே தீர்மானிக்க முடியும். நாம இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட விளிம்புல நிக்கிறோம். பழைய நம்பிக்கைகள் எல்லாம் உடைஞ்சு ஒரு புது உலகம் உருவாயிட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நேரத்துல இந்த பிரபஞ்ச விதிய நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிக்கோலா டெஸ்லாவை வெறும் ஒரு விஞ்ஞானின்னு சொல்றதை விட அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றதுதான் சரி. ஏன்னா இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஏசி கரண்ட்ல இருந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு அவருதான் முன்னோடி. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல உலகம் அவரை ஒரு விசித்திரமான நபரா தான் பாத்துச்சு. டெஸ்லா ஒருமுறை சொன்னாரு, 3, 6 மற்றும் 9 இந்த எண்களோட மகத்துவத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட திறவுகோலே உங்க கையில தான் இருக்கும்னு. ஆமா, அவரோட பார்வையில எண்கள்ங்கிறது வெறும் அடையாளங்கள் கிடையாது. அது பிரம்மாண்ட ஆற்றலோட நேரடி வெளிப்பாடு. அவரோட பழக்க வழக்கங்களே இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஒரு ஹோட்டலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட அந்த கட்டிடத்தை சரியா 3 தடவை சுத்திட்டு தான் உள்ளேயே போவாராம். அவர் சாப்பிடுற மேசைய சுத்தப்படுத்த சரியா 18 துண்டுகளை பயன்படுத்துவாராம். ஏன் தெரியுமா? ஏன்னா 18 3ஆல வகுக்க முடியும். இது ஏதோ குறுக்குத்தனம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது இல்ல. இது ஒரு ஆழமான நம்பிக்கையோட பிரதிபலிப்பு. சரி, மத்த எல்லா எண்களையும் விட்டுட்டு இந்த 3, 6, 9க்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வாங்க இதோட ஆழத்துக்கு போய் பாப்போம். இயற்கையோட அடிப்படையான கணித வடிவத்தை நாம ஆராய்ஞ்சாலே போதும், இந்த எண்களோட ரகசியம் தானாவே வெளிவரும். இயற்கையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வளர்ச்சியுமே இரட்டிப்பாகிறதுலேருந்து தான் தொடங்குது. ஒரு செல் 2ஆ பிரியும், அந்த 2 4 ஆகும். அதாவது 1, 2, 4, 8, 16, 32, 64ன்னு இப்படியே அது போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் பைனரி சிஸ்டம். இதுதான் இயற்கையோட அடிப்படை வளர்ச்சி முறை. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த எண்கள் எல்லாத்துக்கும் டிஜிட்டல் ரூட் கண்டுபிடிக்க போறோம். டிஜிட்டல் ரூட்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு எண்ணோட இலக்கங்களை அது ஒரே ஒரு இலக்கமா வர வரைக்கும் கூட்டிக்கிட்டே இருக்கிறது தான். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, 16 இதோட டிஜிட்டல் ரூட் என்ன? 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7. அவ்வளவுதான். அடுத்து 32, 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. சரி, 64 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 வரும். இப்போ இது இரட்டை இலக்கமா இருக்கு. அதனால திரும்பவும் 1ஐயும் 0ஐயும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 1. அதே மாதிரி 128க்கு 1, 2, 8 கூட்டினா 11. திரும்ப அந்த 1ஐயும் கூட்டினா 2. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வரிசையை நீங்க இப்படியே தொடர்ந்து கணக்கிட்டுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பேட்டர்ன் கிடைக்கும். அது என்னன்னா 1, 2, 4, 8, 7, 5. அப்புறம் மறுபடியும் 1, 2, 4, 8, 7, 5. ஆமா, இந்த 6 எண்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப ஒரு சுழற்சியில வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நாம பாக்குற இந்த பௌதீக உலகத்தோட அடிப்படை கணித வடிவம். ஆனா ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சிங்களா? இந்த வரிசையில எங்கேயாவது 3, 6 அல்லது 9ங்கிற எண் வந்ததா? யோசிச்சு பாருங்க. இல்ல, வரவே வராது. இந்த அடிப்படை வடிவத்திலிருந்து அந்த 3 எண்களும் முற்றிலுமா காணாம போயிருக்கு. அது ஏன்? அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய மர்மம். டெஸ்லாவோட கோட்பாட்டின்படி அந்த 3 எண்களும் இந்த பௌதீக உலகத்தோட ஒரு பகுதியே கிடையாதாம். அது ஒரு உயர் பரிமாணத்திலிருந்து, அதாவது ஒரு வேறொரு தளத்திலிருந்து இந்த உலகத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இதுல 3ம் 6ம் ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் முனைகள் மாதிரி செயல்படுது. அப்போ அந்த முழு அமைப்புக்கும் சக்தியை கொடுக்கற அந்த உயர் ஆற்றல் மூலம்தான் எண் 9. இந்த எண்களோட ஆச்சரியம் வெறும் கணிதத்தோட மட்டும் நின்னுடல. நம்ம பண்டைய ஞானத்திலிருந்து பிரபஞ்சத்தோட வடிவமைப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் இது ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு வட்டத்தை எடுத்துக்கோங்களேன். அதோட மொத்த கோணம் 360 டிகிரி. இப்போ அதோட டிஜிட்டல் ரூட் எடுங்க. 3, 6, 0 கூட்டினா என்ன வரும்? 9. சரி, அத பாதியாக்கினா 180 டிகிரி. 1, 8, 0 கூட்டினா மறுபடியும் 9. இன்னும் பாதியாக்குங்க, 90. 9ஐயும் 0ஐயும் கூட்டினா 9. நீங்க அந்த வட்டத்தை எப்படி பிரிச்சாலும் சரி, அதோட டிஜிட்டல் ரூட் 9ஆ தான் இருக்கும். உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம கலாச்சாரத்திலேயே பாருங்களேன், நவகிரகங்கள், நவரத்தினங்கள், நவதானியங்கள் எல்லாமே 9 மையமா வச்சுதான் இருக்கு. இன்னும் ஆழமா போனோம்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியா 21,600 முறை சுவாசிக்கிறான். இப்போ இந்த எண்ணோட டிஜிட்டல் ரூட் எடுங்க. 2, 1,
6 0 0 கூட்டினா என்ன வருது 9. இதெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வா இருக்க முடியுமா? சரி, இதெல்லாம் பழங்கதைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்போ இருக்கிற நவீன குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல திடமான பொருள்னு ஒன்னும் கிடையவே கிடையாது. நீங்க, நான், நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அதிர்ந்துகிட்டு இருக்கிற ஆற்றல் அலைகள் தான். நம்ம யதார்த்தம்ங்கிறதே வெவ்வேறு அதிர்வெண்களால் ஆன ஒரு மாபெரும் சக்தி புலம். ஓகே, இந்த பிரபஞ்ச விதி, கணிதம், அதிர்வுகள்னு எல்லாம் பேசிட்டோம். இதனால நமக்கென்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது? முக்கியமான கேள்வி. இங்கதான் இந்த அறிவோட உண்மையான சக்தியே அடங்கியிருக்கு. நம்ம மூளை ஒரு சக்தி வாய்ந்த ரிசீவர், ஒரு ரேடியோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த ஃப்ரீக்வன்சிக்கு உங்க மனசை டியூன் பண்றீங்களோ அந்த அலைவரிசையில இருந்து தான் உங்களுக்கு சிக்னல் வரும். நீங்க கவலை, பயம்னு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் நடக்கும். ஆனா நீங்க உங்க அதிர்வெண்ணை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த 369 விதி உங்களுக்கு நிச்சயம் உதவும். இதுதான் அந்த பிரபலமான 336 டெக்னிக். நல்லா கேட்டுக்கோங்க, இது ஏதோ மந்திரம் தந்திரம் கிடையாது. இது உங்க ஆழ்மனத ரீப்ரோகிராம் பண்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் நுட்பம். ஸ்டெப் 1, காலையில எழுந்ததும் உங்க இலக்க நிகழ்காலத்துல நடந்த மாதிரி 3 முறை எழுதுங்க. ஸ்டெப் 2, மதியம் அதே இலக்க 6 முறை, அதை ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி மனசுக்குள்ள ஒரு 60 வினாடிக்கு காட்சிப்படுத்துங்க. ஸ்டெப் 3, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அதே வாக்கியத்தை 9 முறை எழுதிட்டு அந்த உணர்வோடவே தூங்க போங்க. ஆனா இத தொடர்ந்து 21 நாட்கள் செய்யணும். ஏன் 21 நாட்கள்? ஏன்னா நம்ம மூளையில ஒரு புது பழக்கத்துக்கான நரம்பியல் பாதைகள் உருவாகிறதுக்கு குறைஞ்சது 21 நாட்கள் ஆகும்னு அறிவியல் சொல்லுது. நீங்க அப்படி தொடர்ந்து செய்யும்போது உங்க மூளை அந்த புது அதிர்வெண்ணுக்கு தானாவே டியூன் ஆகணும். அப்போ நீங்க ஒரு காந்தமா மாறி உங்க இலக்க உங்க வாழ்க்கையை நோக்கி ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம முன்னோர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அழகா சொல்லிட்டு போனாங்க, எண்ணம் போல் வாழ்வுன்னு. டெஸ்லா அதேதான் அறிவியல் பூர்வமா இந்த 3, 6, 9ங்கிற எண்கள் மூலமா நமக்கு விளக்கியிருக்காரு. அதனால பழைய பயங்களையும் கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு இந்த பிரபஞ்ச விதிய புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நாமளே செதுக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இதுக்கு அப்புறம் நீங்க எங்கேயாவது 3, 6, 9ங்கிற எண்களை பார்க்கும்போது அதை சாதாரணமா கடந்து போயிடாதீங்க. ஒரு கடிகாரத்துல நேரத்தை பார்க்கும்போது, ஒரு பில்ல பார்க்கும்போது இந்த எண்கள் உங்க கண்ணில் பட்டா ஒரு கணம் நில்லுங்க, அதை கவனிங்க. பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது. நீங்க சரியான பாதையில தான் போறீங்கன்னு அது உங்களுக்கு அனுப்புற ஒரு சிக்னலா கூட அது இருக்கலாம். உண்மை என்னன்னா, பிரபஞ்சம் எப்பவும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கு. அதை கேட்க நம்ம தயாரா இருக்கோமாங்கிறது தான் இப்ப இருக்கிற கேள்வி.